வணக்கம். விநாயகா சவுண்ட் ஸ்பீக்கர், செங்கம், திருவண்ணாமலை மாவட்டம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, நிறைய கஸ்டமரு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்பு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சப்பு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சேனலுக்கு. எல்லாமே வந்து 1 இன்ச் ஷீட்டு வந்து சப்புக்கு எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஹேண்டில் ஹோல்ஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரேம் எல்லாமே வந்து ரஃப் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஹேண்டிலுக்கு கூட எல்லாமே தனியாக வந்து ஹேண்டில் கொடுக்காம பாக்ஸ்லேயே வந்து ஃபிட்டிங் ஆகிற மாதிரி வந்து ஹேண்டில் கொடுத்துருக்கோம். குவாலிட்டியான ஃபெவிகால் போட்டு ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி இப்போ வந்து யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நகோடா பிராண்ட் வந்து 3 இன்ச்சு ஸ்க்ரூ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாக்ஸ் ஒர்க்குக்கு. இது வந்து நல்ல உங்களுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். அதேமாதிரி வந்து கட் ஆகாது, தலை வந்து கட் ஆகாது, அந்த மாதிரி ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பாக்ஸ் ஒர்க்குக்கு வந்து இது கிட்டத்தட்ட 1.25 mm திக்னஸ் வரும் உங்களுக்கு வந்து ப்ளைவுட். அதே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்சு சொல்லுவாங்க, 25 mm சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அதை விட ஒரு 2 mm திக்னஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ளைவுட் தான் வந்து சப் ஒர்க்குக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்க்ரூ எல்லாமே வந்து பக்காவாக வேக்ஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து ஏதாச்சும் இந்த சின்ன சின்ன வேலைக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆணி யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா வந்து ஸ்க்ரூ மட்டும்தான் வந்து இந்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரேம் எல்லாமே கோத்தாச்சு. டபுள் சப்பு வந்து 2 பாக்ஸ் சொல்லிட்டு போயிருக்காரு. லக்ஷ்மி ஆடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சிலேருந்து வந்திருக்காங்க அண்ணன் வந்து. அவர் தான் கொடுத்துட்டு போனார். அவருக்காக எல்லா ஒர்க்குமே வந்து ரஃப் ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. பேக் ஷீட் வந்து ஒவ்வொன்றும் வைப்ரேஷன் வராத மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பக்காவான வந்து ஃபெவிகால் வச்சுட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து 1 by 1 வந்து செக் பண்ணி நம்ம வந்து சிலிக்கான் பேக் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காது. அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வித் கவரோடு கேட்டிருக்காங்க. நீங்கள் கம்பெனிலே கேட்டிங்கன்னா கூட வந்து சப்புக்கு வந்து கவர் வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம சைடில் வந்து நீங்கள் வந்து பாக்ஸ் ஒர்க்கு எடுத்துட்டீங்க சப்புனா உங்களுக்கு எல்லாமே வித்து கவரோடவே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். 3 இன்ச்சு ஸ்க்ரூ தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. எத்தனை ஸ்க்ரூ போட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 2 தான் வந்து அங்கங்கே வந்து ஆணி இருக்குமே தவிர ஃப்ரேம் நிற்க வைக்கிறதுக்கு. மற்ற எல்லாமே வந்து டைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்க்ரூ தான் இருக்கும். எல்லாமே 3 இன்ச்சு ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல உங்களுக்கு வந்து கிரிப்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டு யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலைன் கீ போல்டு தான் வந்து சப்புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கம்பெனியில் என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம கடையிலையும் வந்து கம்பெனி ஃபினிஷிங் தான் வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஒர்க்குக்கு ஸ்க்ரூ வந்து கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறோம். சப்பு ஒர்க்கு யாராச்சும் வேணும் அப்படின்றா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்படின்னா தான் புரியும் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை. பாக்ஸ் எல்லாமே ரஃப் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து பாக்ஸை வந்து நம்ம வந்து பட்டி பார்த்து எடுத்துக்கலாம். வந்து பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இந்த பாக்ஸு வந்து எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 300லேருந்து 350 ஸ்க்ரூ பிடிச்சிருக்கு. இந்த ஒரு சப்பு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா டபுள் சப்பு கிட்டத்தட்ட 600 ஸ்க்ரூ மேலே வந்து பாக்ஸுக்கு வச்சுருக்கோம். பாருங்கள் நீங்களே எத்தனை ஸ்க்ரூக்கு பட்டி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரே பட்டி வந்து பார்த்து காஞ்சிட்ருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்து பாக்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ போய் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் எல்லாம் பெயிண்ட் எல்லாமே போட்டு வந்து பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா கிராண்ட் ஸ்டோன், ஒரிஜினல் கிராண்ட் ஸ்டோன் கம்பெனியில் தான் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் வாங்கியிருக்கோம். அதேமாதிரி வந்து நம்ம வேறு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டுமே இல்லை. இந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்கும். எங்கேயுமே வந்து சீக்கிரத்தில் வந்து பெயிண்டிங் ரிமூவ் ஆகாது. ஒரு கோடுக்கு 2 கோடு பார்த்து தான் நம்ம வந்து கொடுக்குறோம். சப் ஒர்க்குன்னும் போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு டைம் எடுத்துருது. ஏன்னா வந்து நம்ம சப்பு ரஃப் ஒர்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து காய வச்சு பெயிண்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏர் லீக்கேஜ் எல்லாத்துக்கும் சிலிக்கான் பேக் பண்ணிவிட்டு வந்து கொடுக்குறதுக்கே வந்து ஒரு வாரம் ஆகிடுச்சு. சப் ஆர்டர் கொடுக்குறவங்க வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம். நீங்கள் முன்னாடியே வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பக்காவான வந்து ரிசல்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பெட்டி வேணும்னாலும் வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன் நான். இந்த சப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுறேன் நான் பர்சனலாக. அதேமாதிரி வந்து 1500 வாட்ஸ் வந்து சேலஞ்சர் மாடலில் வந்து B+ டபுள் மேக்னெட்டில் வந்து கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவி பஞ்சு இருக்கும் இந்த ஸ்பீக்கரு. நல்ல லாங் பஞ்சு இருக்கும். உங்களுக்கு வந்து ஹார்ட் பேஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு வைப்ரேஷனு. இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஓவர் வந்து நல்ல உங்களுக்கு வந்து கம்பெனி நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ வந்து பேஸ்க்கு வந்து குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து க்ரில் போட்டு க்ரில்லுக்கும் வந்து அலைன் கீ போல்டு போட்டு தான் வந்து டைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்கள், க்ரில் முதற்கொண்டு எல்லாமே வந்து அலைன் கீ ப்ராப்பராக வந்து பாக்ஸுக்கும் சரி ஸ்பீக்கருக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து அலைன் கீ போல்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிவிட்டு ஸ்பீக்கர் ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணியாச்சு. அண்ணன் வந்து நம்ம நேர்லேயே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி டபுள் சப்பு கொடுக்கும் போது பார்சல் பண்ண முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 150லேருந்து 120 கிலோவுக்கு மேலே இருக்குது பாக்ஸு. நம்ம பாக்ஸ் எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு கவர் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி சைடு ஹேண்டில் வந்து கம்பெனியில் ஒவ்வொரு சைடுக்கு ஒவ்வொரு மாடி இருக்கும். 4 ஹேண்டில் வரும். நமக்கு வந்து 2 ஹேண்டிலே போதுமானது. அதுவே வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்கோம். 2 பக்கத்துக்கும் வந்து ஹேண்டில் கொடுத்துட்டு பேக் சைடுக்கு வந்து சீக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து பேக் சைடு சீக்கான் கொடுத்துட்டு சைடு எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு கவருமே நல்ல குவாலிட்டியான கவர் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். பின்னாடி சீக்கான் கனெக்ஷனோட வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குது சப்பு. இந்த சப்பு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு பக்காவாக வந்து செஞ்சு கொடுத்துட்றோம். அண்ணா வந்து முன்னாடியே வந்து அட்வான்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. பேமெண்ட்டு ஃபுல்லாக பண்ணிட்டாரு. அவருக்காக வந்து இப்போ வந்து நீங்களே ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வண்டி நம்மளே வந்து பேசி இங்கேவே வந்து பாக்ஸ் எல்லாமே வந்து தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணனுக்கு வந்து கொரியர் பண்ணுது. பாருங்கள், பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக வந்து பேக் பண்ணி அண்ணனுக்கு வந்து கொரியர் வச்சாச்சு. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் வந்து வண்டி ஓட்டுற அண்ணன் தான். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போகிற வீடியோ பார்க்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய செட்டுக்காரங்களுக்கும் மைக் செட் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.